இன்றைக்கும் இந்த நாளில் உங்களை பார்க்கறது சந்தோஷம். கர்த்தர் நல்லவர், பெரியவர், மாறாதவர், சர்வ வல்லமை உள்ள தேவன். உங்களுக்காக எல்லாவற்றையும் செய்ய வல்லவராக இருக்கிறார். ஏசாயா 12ஆம் அதிகாரம் 2வது வசனத்தில் இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது: இதோ தேவனே என் ரட்சிப்பு, நான் பயப்படாமல் நம்பிக்கையாயிருப்பேன். கர்த்தராகிய யெகோவா என் பலனும் என் கீதமுமானவர், அவரே எனக்கு ரட்சிப்புமானவர். நம்முடைய வாழ்க்கையில் எதிர்பாராத காரியங்களை நம்ம பார்ப்போம், எதிர்பாராத சூழ்நிலைகளை சந்திப்போம், இதுவரையும் பார்த்திடாத விஷயங்களை நாம் பார்க்க வேண்டியதாக இருக்கும். நிறைய சூழ்நிலைகள், சவால், பிரச்சனை இதெல்லாம் நம்முடைய வாழ்க்கையில் திடீர்னு வரும். அப்படி நம்ம நிறைய காரியங்களை பார்க்கும் பொழுது நம்ம உண்மையாலுமே எதை பார்க்கணும், யாரை பார்க்கணும் அப்படின்றது தான் இந்த வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கு. இங்கிலீஷில் இந்த வசனம் ஸ்டார்ட் ஆகும்போது பிஹோல்ட் அப்படின்னு ஸ்டார்ட் ஆகும். தமிழில் இதோ அப்படின்னு இருக்குது. ஆனால் பிஹோல்டுன்னா என்ன அர்த்தம்னா உற்றுப்பார், கவனித்துப்பார், நோக்கிப்பார் அப்படின்னு அர்த்தம். ஸோ வாட் ஷுட் யூ பிஹோல்ட்? நீங்கள் எதை பார்க்க வேண்டும் அப்படின்னா கர்த்தர் என் ரட்சிப்பு அப்படின்றத நீங்கள் பார்க்கணும். நான் பயப்படாமல் நம்பிக்கையாக இருப்பேன் அப்படின்றத நீங்கள் நோக்கி பார்க்கணும். யெகோவா தேவன் எனக்கு பலனானவர், அவரே எனக்கு கீதமானவர் அப்படின்றத நீங்கள் பார்க்கணும். உங்களுடைய சூழ்நிலையின் நடுவில் இருந்து நீங்களும் நானும் பார்க்கணும். கண்டிப்பாக நம்முடைய வாழ்க்கையில் புயல்களையும் அலைகளையும் இதற்கு முன்பு பார்த்திடாத காரியங்களையும் நம்ம பார்க்க வேண்டிய சூழ்நிலை காலங்கள்லாம் வரும். ஆனால் அதன் நடுவுலையும் நம்ம சொல்ல வேண்டியது இந்த வசனம் தான். அதன் நடுவுலையும் நம்ம நம்பிக்கையாக இருக்க வேண்டியது இயேசுவின் மேலே தான். பாருங்கள், சீஷர்கள் இயேசுவோடு போயிட்டுருக்கும் பொழுது பெரிய புயல் அலையெல்லாம் வந்துச்சு. அதில் அந்த படகு அசைஞ்சது, சீஷர்கள் அசைந்தார்கள், பயந்தார்கள், எல்லாமே நடந்துச்சு. ஆனால் இயேசு அவர் ஒரு நாளும் அசைக்கப்படவில்லை. புயலின் நடுவில், அலைகளின் நடுவில் நீங்களும் நானும் அசைக்கப்படலாம், அது இயல்புதான். ஆனால் இயேசு அசைக்கப்பட மாட்டார். இன் த மிடில் ஆஃப் த ஸ்டார்ம் we may be shaken but not Jesus. நம்ம ஒருவேளை அசைக்கப்படலாம், பயப்படலாம், நம்பிக்கையற்று போகலாம். ஆனால் இயேசு ஒரு நாளும் அசைக்கப்பட மாட்டார், பயப்பட மாட்டார், நம்பிக்கையிலிருந்து போக மாட்டார். ஸோ அப்படிப்பட்ட சூழ்நிலையில் அவர் தான் நம்மை காப்பாற்றுகிறவர், ரட்சிக்கிறவர் அப்படின்றத நம்ம பார்க்கணும், நம்ம சொல்லணும், நம்ம நம்பணும். அந்த மாதிரி சூழ்நிலையில் இயேசு உங்களை விட்டு விலகாதவராக இருக்கிறார். உங்களுடைய பலனும் உங்களுடைய பாடலும் இயேசுவாக இருக்கிறார். அவர் உங்கள் கீதமானவர். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, பயத்தின் நடுவில், குழப்பங்கள், பிரச்சனைகள் நடுவில், கவலைகள் நடுவில் மக்கள் ரொம்ப குழப்பத்தில் புலம்புவாங்க. நீங்களும் நானும் கூட நிறைய டைம் செஞ்சுருக்கோம். அந்த புலம்பலையே ஒரு பாட்டு மாதிரி பாடிட்டு இருப்போம். காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் என்ன பிரச்சனையோ, என்ன தேவையோ அதையே சொல்லிக்கிட்டே இருப்போம். அப்படின்னா அது ஒரு பாட்டுன்னு அர்த்தம், அது ஒரு கீதம்னு அர்த்தம். ஆனால் உண்மையாலுமே தேவன் தான் உங்களுடைய கீதமாய், பாடலாய் இருக்கிறார். அவரை நீங்கள் பாடிட்டே இருங்க, அவருடைய நன்மைகளை உயர்த்தி கொண்டே இருங்க, அவருடைய அற்புதத்தை பேசிக்கொண்டே இருங்க. அதுவே உங்களுடைய பாடலாக மாறட்டும், அதுவே உங்கள் வாழ்க்கையின் கீதமாக மாறட்டும். அப்படி நீங்கள் செய்யும் பொழுது எவ்வளோ கஷ்டமான காரியமாக இருந்தாலும், காலமாக இருந்தாலும், அதில் கர்த்தருடைய கரம் எவ்வளோ அதிகமாக உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுது, உங்களுக்காக அற்புதம் செய்கிறது அப்படின்றத உங்களால் பார்க்க முடியும். Behold, God is your salvation. கர்த்தர் உங்களுடைய ரட்சிப்பாக இருக்கிறார் அப்படின்றத நீங்கள் பார்க்க வேண்டும். ஆகவே இன்றைக்கும் வருகிற நாட்களிலும் எந்த மாதிரி சூழ்நிலை உங்களை சுற்றி இருந்தாலுமே தேவன் உங்களுடைய ரட்சிப்பாக இருக்கிறார். அவர் மேல் நம்பிக்கையாக இருங்கள். அவர் உங்களை காப்பாற்றுவார், அவர் உங்களை ரட்சிப்பார், அவர் உங்களை அதிசயங்களை காண செய்வார். இன்றைக்கும் அப்படிப்பட்ட அதிசயங்களை காணுகிற நாளாக இருக்கிறக்காய் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்கள்.